அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள். அவர் பேசாத பேச்சா? திடீரென்று ஒரு விதமான மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு ஒன்று அசிங்கமான வார்த்தைகளில் பேசி இருக்கிறார். கிழக்கு வடக்கு தெற்கு என்று ஒரு இடையில ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு மக்களை ஏமாற்றுகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொல்கிறார். ஐயா அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பதவி பொறுப்பு மட்டுமல்ல ஐயா, உங்களுடைய படிப்பும் சேர்ந்து இந்த திராவிட இயக்கங்கள் தராவிட்டால் ஐயா நீங்க நேரம் உண்மையிலே ஆடுதாயா மேய்ச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஐயா உங்க அப்பா கேளுங்க ஐயா, உங்க தாத்தாவை கேளுங்க ஐயா, அவர் காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டாரு, தோல்ல துண்டை போட்டிருக்க முடியாதுங்க ஐயா. அது தெரிந்தும் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மனசாட்சி பிரகாரமா, கொள்கை ரீதியாகவா, இல்லை பணம் சம்பாதிக்க? என்னை கேட்டால் நான் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். நான் மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன். அதற்கு உதாரணம் கூட சொல்லலாம். இங்க இருக்க தொண்டர்களே சில பேர் என் மேல கோவப்பட்டிருக்கலாம். நான் பொதுவாக சினிமா தயாரிப்பை பற்றி ஒன்று பேசினேன். அதை நான் ரெட் ஜெயண்ட் பேசவே இல்லை. ஆனால் ஒரு நடிகனாக, ஒரு இயக்குனராக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு எழுத்தாளராக என்னுடைய வேதனையை சொன்ன பொழுது அது ரெட் ஜெயண்ட் என்று புரிந்து கொண்டார்கள். அதை நான் சொல்லவில்லை. அதற்கு பிறகு நான் விளக்கமும் கொடுத்தேன். அப்போது மனசாட்சி பிரகாரம் தானே பேசுகிறோம். அந்த தைரியம் எங்கள்கிட்ட இருக்குல்ல திரு அண்ணாமலை அவர்களே, உங்களிடம் அந்த தைரியம் இருக்கிறதா? திராவிடம் தராததையா நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? உங்களோட அரசு அதிகாரம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பேச்சு, படிப்பு எல்லாம் யார் கொடுத்தது? நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்களே, அது தனியார் பள்ளி அல்ல அண்ணாமலை அவர்களே, பள்ளிகளுக்கே அனுமதி இல்லாமல் செய்து தமிழகத்தே படிக்க விடாமல் செய்து விடுவீர்கள் நீங்கள். அதுதானே உங்களுடைய கொள்கை.